பொதுவாக மதத்தை வந்து அரசுல கலக்கக்கூடாது. மதச்சார்பு அரசுங்கிறது மதச்சார்பற்றதா தான் இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம். நமக்கு அரசியல் சட்டம் அதான் சொல்லுது. தாவேக்காவும் பெரியாரை வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க. மதச்சார்பின்மையை வலியுறுத்துகிற அரசமைப்பு சட்டம் மத நம்பிக்கைகளையும் அனுமதிக்கிறது என்கிற நிலையையும் நாம் பார்க்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்திய போதே இந்த முரண்பாட்டை பெரியார் விமர்சித்திருக்கிறார், கடுமையாக எதிர்த்திருக்கிறார். மதச்சார்பின்மை என்பது மத நம்பிக்கைகளை ஆதரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என்ற கருத்தை அவர் ஏற்கனவே முன்வைத்திருக்கிறார். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பன்மைத்துவத்தையும் இங்கே அனுமதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். பல மொழி, பல மதம், பல கடவுள்கள், பல நம்பிக்கைகள் என்கிற அந்த பன்மைத்துவத்தை சீர்குலைத்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் மத நம்பிக்கையை அரசமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது. இப்படிதான் பற்றாக்குறை பட்ஜெட் தான் வந்து காலங்காலமாக நம்முடைய நிதிநிலை அறிக்கையில் பார்த்து வருகிறோம். இப்போதும் அப்படித்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் முழுமையாக வாசிக்கவில்லை. இன்னும் 2 மாதம் தானே ஆகுது ஆட்சிக்கு வந்து. அதுக்குள்ள அவங்க என்ன திட்டத்தை கொண்டு வந்து வருவாயை அதிகரித்து பற்றாக்குறையை ஈடு செய்திருக்க முடியும்? நேற்று எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து அந்த பேசின கருத்தையே வந்து இல்லைன்னு சொல்லி மறுத்திருக்காரு. நான் பேசவே இல்லைன்னு இருக்காரு. அந்த பிரச்சனையை தொடர் விவாதத்திற்கு உட்படுத்துவது அவசியமில்லை என்று நான் கருதுகிறேன். காவிரி நீர் பிரச்சனை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சி தலைமையிலான அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த நேரத்தில் செயல்பட வேண்டிய தேவை உள்ளது. கர்நாடக மாநிலத்தில் அனைத்து கட்சியினரும் ஒன்றுபட்டு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது, பாசனத்திற்கும் போதும், குடிநீருக்கும் போதும் என்கிற நிலை இருக்கிறது. பெங்களூருக்கு தண்ணீர் வேண்டும், அதற்காக மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பெங்களூருக்கு குடிநீர் எடுப்பதற்கு ஏற்கனவே உள்ள கிருஷ்ண ராஜசாகர் அணையிலிருந்து தேவையான நீரை எடுத்துக்கொள்ள முடியும். கிருஷ்ண ராஜசாகர் அணை 80 கிலோமீட்டர் தூரத்தில் பெங்களூருக்கு அமைந்துள்ளது. மேகதாது அணை 120 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் உருவாக முடியும். ஆகவே புதிதாக ஒரு அணையை கட்டி பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகளை அழித்து அதை கட்ட வேண்டும் என்று முயற்சிக்கிற கர்நாடக மாநில அரசியல்வாதிகளின் அரசியலை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிற அணையில் நீரை தேக்கி பெங்களூருக்கு தேவையான குடிநீரை எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கான வாய்ப்பு உள்ளது. அதை பற்றி நாம் பேச வேண்டிய நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விவாதத்திற்கு ஆட்படுவது என்பது ஏற்புடையதல்ல. ஆகவே நேற்றோடு அந்த பிரச்சனை முடிந்துவிட்டது. இதற்கு மேல் அதை விவாதிப்பது நல்லதல்ல என்பது என்னுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.